بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الأمين. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله تعالى في القرآن المجيد وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذين يظنون أنهم ملاقو ربهم وأنهم إليه راجعون. يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم وأني فضلتكم على العالمين. واتقوا يوما لا تجزي نفس عن نفس شيئا ولا يقبل منها شفاعة ولا يؤخذ منها عدل ولا هم ينصرون. இந்த உலகத்தை படைத்து வழிபடைத்துக் கொண்டிருக்கும் வளர்மான அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாக. மேலும் சாந்தியும் சலாம் பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தாபீன்கள் மீதும் முக்கியமாக அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மீதும் உலகத்தில் இருக்கும் அனைத்து முஸ்லிம்கள் மூமின்கள் மீதும் என் மீதும் என்று சும்மா என்று கூறி இன்றைய தஃசீரை ஆரம்பிக்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வியார்களே, அல்ஹம்துலில்லாஹ் சூரத்துல் பக்ராவுடைய தஃசீர் 45 வசனம் வரை சுருக்கமான விளக்கத்தை முடித்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்று 46 தொடரும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான்: உள்ளச்சமுடைய அவர்கள் எத்தகையோர் என்றால், நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய இறைவனை சந்திப்போம் என்றும் இன்னும் நிச்சயமாக அவர்கள் அவன் பக்கமே திரும்பி செல்வோம் என்றும் உறுதியாக நம்புகிறவர்கள். மேலும் நீங்கள் இஸ்ராயேலின் கொடுக்கப்பட்ட அந்த நியாமத்துகளை பற்றி யோசிக்க வேண்டாமா? என்னுடைய அருட்கொடையும் அகிலத்தாரை விட உங்களை நிச்சயமாக நான் மேன்மையாக்கி வைத்திருக்கிறதையும் நீங்கள் நினைவு கூறுங்கள். மேலும் நீங்கள் ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள். அதில் எந்த ஒரு ஆத்மாவும் மற்றொரு ஆத்மாவுக்கு எவ்வித பயனும் அளிக்காது. அதனிடமிருந்து பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதனிடமிருந்து யாதொரு வீட்டையும் எடுத்துக்கொள்ளப்படவும் மாட்டாது. அவர்கள் மற்றவர்களால் உதவி செய்யப்பட மாட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வியார்களே, கூறப்பட்ட இந்த வசனங்களில் அல்லாஹ் முதலில் அவனை சந்திப்பதை பற்றி பேசுகின்றான். ஈமான் கொண்டவர்கள், உள்ளச்சமுடையவர்கள் உலகத்தில் வந்ததற்கு பிறகும் உலக மோகத்தில் ஆசையில் மூழ்க மாட்டார்கள். அதிகமான நிலையில் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் அன்னஹும் முலாக்கு ரப்பி, அவர்களுடைய இரட்சகனை அவர்கள் சந்திக்கப் போகிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். மேலும் அன்னஹும் இலைஹி ராஜிஊன், அவனிடத்திலே அவர்கள் திரும்ப வேண்டும் என்று அவர்கள் எப்பொழுதும் எண்ணிக்கொண்டே இருப்பார்கள். எந்த ஒரு விதத்திலும் அவர்கள் உலகத்தில் திசை திரும்ப மாட்டார்கள். ஈமான் உள்ளவர்களை பற்றி அல்லாஹ் என்ன செய்யறான்? அவர்களுடைய ஈமான் எப்படி இருக்கும் என்றால், உலகத்தில் அவர்கள் வாழும் பொழுது அல்லாஹ்வுடைய அந்த வழியில், அல்லாஹ்வுடைய அந்த இபாதத்தில் எந்த விஷயத்தையும் தடை கொண்டு வர மாட்டார்கள். அவன் பக்கமே நாம் திரும்ப வேண்டும், அவனையே நாம் சந்திக்க வேண்டும் என்ற ஒரு அச்சத்தோடு அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்வார்கள். அப்படியே காஃபிர்களுக்கு மாறான ஒரு வாழ்க்கை. அவர்களுக்கு இந்த உலகம் சொர்க்கத்தை போன்று, அவர்கள் சொத்தை போல் அவர்கள் வாழ்வார்கள். ஆனால் மூமின்களுக்கு இந்த உலகம் சிறைச்சாலை போல். எப்படி சில வட்டறைக்குள் அந்த சிறைச்சாலைக்குள் இருக்கக்கூடிய கைதி இருக்க முடியுமோ அது போன்றுதான் ஒரு மூமின் அவனுடைய வாழ்க்கை உலகத்தில் அமைத்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாமிய வட்டறைக்குள் அவன் வாழ்வதற்கான முயற்சி அவன் செய்ய வேண்டும். அடுத்தபடியாக அல்லாஹ் இஸ்ரவேலர்களுக்கு, பனு இஸ்ராயல்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஞானத்துகளை பற்றி மறுபடியும் இந்த இடத்திலே நினைவு கூறுவதற்கு சொல்கின்றான். பனு இஸ்ரவேலர்களே, நீங்கள் நான் கொடுத்த ஞானத்தை நினைவு கூறுங்கள். உங்களை நான் ஒரு காலத்தில்
அன்னி ஃபத்தல்துக்கும் அதிகமான புகழ் கொடுத்து மேன்மையாக்கி உங்களை என்ன செய்தேன் வைத்திருந்தேன். அதற்கு நீங்கள் எனக்கு என்ன செய்தீர்கள்? என்னிடத்திலே என்ன நீங்கள் எனக்கு நன்னடத்தை செய்தீர்கள்? என்ன நன்மையான காரியங்கள் நீங்கள் செய்தீர்கள்? எந்த அளவிற்கு குர்ஆன்ல அல்லாஹ் வந்து பனு இஸ்ரவேலுடைய நியாமத்தை பற்றி அடிக்கடி பல சூறாக்கள்ல யா பனி இஸ்ராயீல் இதுகுரு நியாமத்தி அல்லதி என்று பல வசனங்களில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். பல அத்தியாயங்களில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். இதில் அல்லாஹ் என்ன எதற்கு மறுபடியும் இந்த விஷயத்தை சொல்லுகிறான் என்றால், பனு இஸ்ரவேலர்கள் அனுப்பப்பட்ட சமூகங்களிலே அதிகமாக அல்லாஹ்வுடைய நியாமத்தை பெற்றவர்கள். அவர்களுக்காக சொர்க்கத்தில் இருந்து மாயிதா அல்லாஹ்வுடைய உணவுப் பொருட்கள் இறக்கப்பட்டது, உணவுப் பொருட்களின் மேஜை இறக்கப்பட்டது. அவர்களுக்காக அல்லாஹ் உணவையும் மேலும் அவர்களுக்காக அல்லாஹ் தண்ணீரையும் ஏற்படுத்தி தந்தான். அப்படிப்பட்ட பல நியாமத்துகள் எண்ணிக்கொண்டே போகலாம். அவர்களுக்கு வாழ்வதற்கான ஒரு ஊரை அல்லாஹ் சொந்தப்படுத்தி கொடுத்தான். இதையெல்லாம் அவர்கள் பெற்றதற்கு பிறகும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாதவர்களாக இருந்தார்கள். அதற்கு தான் அல்லாஹ் அதிகமாக வந்து பனு இஸ்ராயீலை பற்றி சொல்லும் பொழுது நீங்கள் நியாமத்தை நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நியாமத்தை அவர்கள் நினைவு கூறாமல் அல்லாஹ்வுக்கு நன்றி கட்டவர்களாக இருந்து போனார்கள். நாமும் அப்படி இருக்கக்கூடாது. நம்மளையும் உம்மத்துன் வாஹிதா, உம்மத் கைரு உம்மா, சிறந்த உம்மத்தாக தான் நம்ம என்ன செய்திருக்கிறான், பெயர் கொடுத்திருக்கிறான். அதற்கு ஏற்ற நாம் இருக்க வேண்டும் என்றால் நாம் அல்லாஹ் கொடுத்த நியாமத்தை நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பனு இஸ்ராயீல் என்ன செய்யல, அல்லாஹ் கொடுத்த நியாமத்தை அல்லாஹ் வந்து மண்ணு சல்வான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு சொர்க்கத்திலிருந்து பொரிச்ச ஒரு கறியையும் அல்வாவையும் கொடுத்தான். எனக்கு இதெல்லாம் வேணாம் யாரா, இதையே உடனே சாப்பிட்டு இருக்குது, நாக்கு செத்து போச்சு, எனக்கு புல் பூண்டுகளும் வெங்காயமும் அது வேணும் இது வேணும் பருப்பு வேணும்னு சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட வந்து அல்லாஹ்வுடைய நியாமத்தையே வேணாம்னு சொல்லிட்டேன். எந்த ஒரு வேலையும் உழைப்பும் இல்லாமல் அல்லாஹ் வந்து காலையில் எந்திரிங்க, மரத்துக்கிட்ட வாங்க, இலைக்கு மேலே அந்த பொருள் இருக்கும், அதை எடுத்துங்க சாப்பிடுங்கன்னு சொன்னான். அது இவனுக்கு வலிச்சது. இல்லை எனக்கு வேணாம், நாக்கு அழுத்து போச்சு, என்னால் சாப்பிட முடியாது. சொர்க்க உணவையே வேணாம்னு சொன்ன ஒரு கூட்டம் இது. சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் அவருக்கு ஏற்படுத்திய அந்த உணவை வேணாம்னு சொல்லி அவர்களுடைய உழைப்பிலே அவர்கள் என்ன செய்தார்கள், தன்னுடைய சமூகத்தை கஷ்டத்தில் போட்டுக்கிட்டாங்க. அதெல்லாம் என்ன செஞ்சாங்க, சரி உனக்கு புல் பூண்டு வெங்காயம் தான் வேணுமா, போ ஒரு ஊருக்குள்ளே போய் வயல் வேலையை செய்யணும், ஃபார்மிங் பண்ணணும், அக்ரிகல்ச்சர் பண்ண, நீ பண்ணி நீயே அதை என்ன செய் விளைய வச்சு சாப்பிடு அப்படின்னு நல்லா சொல்லிட்டான். இன்னும் கடினமாக போயிடுச்சு அவனுக்கு, வேற வழி இல்லை. அதுவும் அவன் வானத்திலேருந்து இறங்கணும்னு எதிர்பார்த்தான், ஆனால் அதான் அது கொடுக்கல. என்ன செய்யலாம், நீ ஊருக்கு போய் நீனே என்ன செய் அக்ரிகல்ச்சர், நீனே விவசாயம் பண்ணி நீனே அதை உழைச்சி நீனே விதை போட்டு நீனே விளைச்சி நீனே சாப்பிடலாம். நான் கொடுத்த உணவு உனக்கு வேணாம்னு சொல்லிட்டேன்ல, இதுதான் உனக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரி வந்து பனு இஸ்ரவேலர்களுக்கு நிறைய நியாமத்துகள் அல்லாஹ் கொடுத்தான். எல்லாத்தையும் அவங்க வந்து சாப்பிட்டு அல்லாஹ் வந்து மறந்துக்கிட்டே இருந்தாங்க. நியாமத்துகளை பெற்று ஃபிரௌனுடைய கூட்டத்திலிருந்து அல்லாஹ் காப்பாற்றினான். அது ஒரு பெரிய நியாமத்து. பிறகு ஊரை தாண்டி ஊர் வந்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சுட்டாங்க, கொஞ்சம் நாள் 40 நாள் போயிட்டு வந்தார், அதுக்குள்ளே ஒரு சிலையை செஞ்சு வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரினா இந்த பனு இஸ்ரவேல் இருந்ததுனால அல்லாஹ் வந்து அவர்களுடைய அந்த நியாமத்துகளை பற்றி எதுக்கு நம்மள்கிட்ட சொல்லி காட்டுறான், நம்முடைய அந்த இறுதி வேதத்தில் எதுக்கு அடிக்கடி சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்கள் முகமதுடைய உம்மத், அப்படி ஆயிடாதீங்க. நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக உம்மத்து முகம்மதியாக இருக்கிறீர்கள், நீங்கள் அப்படி ஆயிடாதீங்க. அல்லாஹ்வுடைய நியாமத்தை நினைவு கூறுங்க. கண்ணா இருக்கட்டும், கையா இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், ஆடையாக இருக்கட்டும், நமக்கு கொடுக்கப்பட்ட அடைக்கலமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய நியாமத்து அதை நம்ம என்ன செய்யணும், நினைவு கூறணும். என்றால் அல்லாஹ் இது கொடுத்துருக்கான், அல்லாஹ் அதை கொடுத்துருக்கான் அப்படின்னு நினைவு கூறுவது கிடையாது. அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் நிறைய விதங்கள் இருக்கு. திக்ர் செய்வது, நன்றி செலுத்துவது, தொழுகை மூலமாக, நோன்பு மூலமாக, தர்மம் மூலமாக, நன்மைகள் மூலமாக அல்லாஹ்வை நினைவு கூறுவது. இதெல்லாம் அல்லாஹ் இந்த இடத்துல நினைவு கூறுங்கள் என்று சொல்கிறான். எண்ணி பார்க்க சொல்லலை, இது கொடுத்தான் அது கொடுத்தான், நம்ம எண்ணிக்கிட்டே போனால் என்னவே முடியாதுன்னு சொல்கிறான் அல்லாஹ் இடத்துல. அல்லாஹ் கொடுத்த நியாமத்தை எண்ணிக்கிட்டே போனால் உன்னால் என்னவே முடியாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். அந்த அளவுக்கு எண்ணற்ற நியாமத்துகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஒரு இதயம் அந்த நேரத்தில் துடிக்குது, அந்த துடிப்புக்கு இடையில மூச்சு வெளியே வருது, உள்ள போகுது,
இது அல்லாஹ்வுடைய நியமத்து தான். நின்றுச்சுன்னா உலகத்தில் வாழ வேண்டிய அவசியம் இருக்காது, மரணம் வந்துடும். இப்போ யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய நியமத்தெல்லாம் நம்ம கொடுத்துருக்கான். நாம பனு இஸ்ராயீல் மாதிரி இருக்கக்கூடாது. அவங்க தான் நியமத்தை மறந்து அல்லாஹ் புறக்கணிச்சாங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாமல் போயிட்டாங்க. நாம் அப்படி இருக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் அவங்கள பற்றி அடிக்கடி சொல்லி காட்டு. அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான், இங்கே மறுமையில் இருக்கக்கூடிய ஒரு நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சொல்கின்றான். ஒத்தகூ யௌமன் லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஆ வலா யுக்பலு மின்ஹா ஷஃபாஅத்துன் வலா யுக்அது மின்ஹா அத்லுன் வலா ஹும் யுன்ஸரூன். அந்த நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். இந்த நாள் த ஜட்ஜ்மெண்ட் டே, மறுமை நாள், கியாமா நாள், கணக்கு வழக்கு இருக்கக்கூடிய அந்த நாள், யௌமித்தீன், அன்றைய நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்கின்றான், லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஆ, யாரும் யாருக்கும் உதவ மாட்டாங்க. இதை இன்னொரு சூறால விளக்கமாக சொல்லியிருக்கான். தாய் பிள்ளைகிட்ட ஓடும், பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட ஓடுவாங்க, பிள்ளைகள் இப்படி ஓட்டம் பிடித்து சொந்தக்காரங்கெல்லாம் தெரிச்சு ஓடுவாங்க. யாரையும் உதவத்துக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. தெரிஞ்சவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு யாரா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல யாரையும் உதவக்கூடிய அந்த நிலை அங்கே நீங்கள் பெற முடியாது. வலா யுக்பலு ஷஃபா, அல்லாஹ் யாருடைய ஷஃபாத்தையும் மின்ஹா ஷஃபா, யாருடைய ஷஃபாத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அந்த நிலை அங்கே இருக்காது. யாருக்கும் ஷஃபாத்துக்கு பரிந்துரை செய்வதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படாது, அல்லாஹ் நாடியவர்களை தவிர. அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவங்க மட்டும்தான் பரிந்துரை செய்ய முன்னாடி வர முடியுமே தவிர எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அந்த பரிந்துரை செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால்தான். அதற்கு ஹதீஸில் வருகிறது, மக்கள் ஆதமிடத்தில் போவார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அனுப்புவாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே எங்களுக்கு பரிந்துரை செய்யுங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இப்படி ஒவ்வொரு நபி, சுலைமான், எல்லா நபியும் தாண்டி கடைசியா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க. அப்ப முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் விழுந்து விடுவார்கள், சஜ்தால விடுவாங்க. நம் புகழப்படாத வார்த்தைகளை எல்லாம் வைத்து அல்லாஹ்வை புகழ்வார்கள். அப்பொழுது எழுந்து நில் யா முஹம்மதே, உனக்கு என்ன வேணும் கேள் என்று சொல்வார்கள். அந்த இடத்துல முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உத்தரவு கொடுக்கப்படும், அனுமதி கொடுக்கப்படும் கேட்பதற்கு. அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் நபிமார்களுடைய வாயை எங்க திறக்காதுன்னா பார்த்துக்கோங்க. நம்மளை யாரை எதிர்பார்க்க முடியும்? என்னுடைய மச்சான் இவன் நாளைக்கு என்னை பற்றி பேசுவான், என் மாமா இவர் இந்த உலகத்தில் எனக்கு உயிரே கொடுத்து ரொம்ப நிறைய கொடுத்து வாழ்ந்தாரு, இவர் எனக்கு இவருடைய சொத்தெல்லாம் கொடுத்தாரு, நாளைக்கு அல்லாட்ட பேசுவார். எங்கள் அம்மா இவங்க என்னை நல்லா வளர்த்தாங்க, நாளைக்கு அல்லாட்ட என்னை பற்றி பேசுவாங்க, எனக்கு சிபாரிசு செய்வாங்க. எங்கள் அப்பா இவர் எங்கள் அப்பா நல்லா வளர்த்தாரு உலகத்தில், இவர் நாளைக்கு என்னை பற்றி சிபாரிசு செய்வார். யாருமே வரமாட்டேன். கூட இருக்கிற மனைவி கூட வரமாட்டான். இந்த உலகத்தில் எவ்வளவு அன்பு பொழிந்து நீங்கள் அவரோடு இருந்திருந்தாலும், அவர்கள் உங்கள் வீடு அன்பு பொழிந்திருந்தாலும் யாரும் அங்கே வரமாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். மேலும் வலாஹும் யுன்ஸரூன், யார் மூலமாகவும் அங்கே உதவி செய்யப்படாது அல்லாஹ்வை தவிர. மறுமை நாள் என்று உதவின்னு ஒன்று வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது யார் மூலியமாக தான் வரும்? அல்லாஹ் மூலியமாக மட்டும்தான் வரும். அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் நமக்கு உதவி கிடைத்தால் நிச்சயமாக கிடைக்கும். அதுபோன்று இந்த இடத்துல அடுத்ததாக அல்லாஹ் சொல்கின்றான், وَإِذْ نَجَّيْنَاكُمْ مِنْ آلِ فِرْعَوْنَ يَسُومُونَكُمْ سُوءَ الْعَذَابِ يُذَبِّحُونَ أَبْنَاءَكُمْ وَيَسْتَحْيُونَ نِسَاءَكُمْ فِي ذَلِكُمْ بَلَاءٌ وَفِي ذَلِكُمْ بَلَاءٌ مِنْ رَبِّكُمْ عَظِيمٌ. இந்த இடத்துல நான் சொன்ன அந்த விஷயத்தால் வசனத்தில் அல்லாஹ் கொண்டு வரா என்ன? பனு இஸ்ராயலுக்கு செஞ்ச ஒரு மிகப்பெரிய நியமத்தில் என்னது? وَإِذْ نَجَّيْنَاكُمْ, உங்களை நாம் காப்பாற்றினோம். we save us, உங்களை நாம் காப்பாற்றினோம். யாரிடத்திலிருந்து? மின் ஆலி ஃபிரௌன், ஃபிரௌனுடைய அந்த கூட்டத்திலிருந்து நான் உங்களை பாதுகாத்தோம். மிகப்பெரிய ஒரு வேதனை அவன் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தான். என்ன? அவன் ஆண்களை பலியிட்டு கொண்டிருந்தான், பெண்களை அடிமைப்படுத்தி கொண்டிருந்தான். ஏன்னா அவனுடைய ஆட்சி ஒரு ஆண் மூலமாகத்தான் கரைய போகுதுன்னு ஒரு நட்சத்திரத்தை நம்பக்கூடிய ஒரு காகின் அவன்கிட்ட போய் சொன்ன உடனே அவன் ஊரில் பிறக்கக்கூடிய எல்லா ஆண் குழந்தைகளையும் எடுத்து எடுத்து கொன்னான். பிறந்த குழந்தைகள் ஆணாக இருந்தால் தெரிந்து விட்டால் போதும், ஆட்கள் அந்த வீட்டை சுற்றி என்ன செய்வாங்க? அந்த இடத்துல போய் அந்த குழந்தையை வாங்கி வழியிட்டுருவாங்க. இது ஃபிரௌனுடைய கட்டளையாக இருந்துச்சு. அதுவே பெண்ணாக இருந்தாலும் பெண்ணையும் சும்மா விட மாட்டாங்க. அந்த பெண் பிள்ளையை வளர விட்டு அதற்கு பிறகு அது வளர்ந்ததற்கு பிறகு
அதை கொடுமைப்படுத்துவதற்காக அடிமையாக்கிக் கொள்வார்கள். இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஃபிரௌன் இருந்து உங்களை நான் காப்பாத்தினேனே ஞாபகம் இருக்காது அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த கூட்டத்துக்கு அல்லாஹ் கேட்கிறான், அந்த நாளை நீங்கள் நினைத்து பாருங்கள், ஃபிரௌனுடைய கூட்டத்தில் இருந்து உங்களை நான் காப்பாற்றினேனே, எப்படிப்பட்ட ஒரு அதாபு அவன் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தான், அப்படிப்பட்ட ஒரு விஷயத்திலும் அல்லாஹ் உங்களை பாதுகாத்தானே. வஃபி தாலிக்கும் பலாஉம் மின் ரப்பிக்கும் அதீம், அதில் உங்களுக்கு மிகப்பெரிய சோதனை இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னான். அங்கிருந்து உங்களை காப்பாற்றி அப்படியே நீங்க எப்படி வேணா போங்கன்னு அப்படி விடலை, சோதனை கொடுத்து விட்டான். கடலை பிளக்க செய்தான். கடலை பிளந்து ஒரு ஊருக்கு சென்றார்கள். ஊரே இல்லாம தவிச்சாங்க. ஒரு ஊரை கொடுத்தான். அந்த ஊரிலும் எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் உள்ளே சென்று வாழ ஆரம்பித்தார்கள். ஆனா அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டாங்களா? கிடையாது. அல்லாஹ்வுடைய பேச்சை மீறிட்டாங்க. அல்லாஹ்வே வணங்க வேண்டும் என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு சப்போர்ட்டா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமை அனுப்பி அந்த நிலையில இருந்து கூட என்ன செய்யறீங்க, அல்லாஹ்வை வணங்குறது பின்வாங்கிட்டாங்க. வைது ஃபரக்னா பிக்கும் البحر فانجيناكم واغرقنا آل فرعون وانتم تنظرون. அல்லாஹ் அந்த கடலை பிளந்ததற்கு பிறகு ஃபிரௌனுடைய கூட்டத்தை அதில் அழியச் செய்து மூழ்கச் செய்தானே, அதையெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தீர்களே, அந்த சம்பவத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். وَإِذْ وَعَدْنَا مُوسَى 40 لَيْلَةً ثُمَّ اسْتَخْرَجْتُمُ الْعِجْلَ مِنْ بَعْدِهِ وَأَنْتُمْ ظَالِمُونَ. 40 நாள் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு டைம் கொடுத்தான்ல, போங்க என்கிட்ட வாங்க பேசுங்க, உங்களுக்கு சில விஷயங்கள் நான் தரேன், தௌராத் வேதம் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன், ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். 40 நாள் டைம் எடுத்துட்டு மக்கள்கிட்ட இருந்து வாங்க, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமை விட்டு வந்துருங்க. அங்கே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமால ஒன்றுமே பண்ண முடியல. அல்லாஹ் சொல்றான், சும்மத்தஹத்துமுல் இஜ்ல, அவர்கள் அந்த கன்றுக்குட்டியை சிலை கன்றுக்குட்டியை போல் செய்யப்பட்ட அந்த சிலையை அவர்கள் என்ன செஞ்சுக்கிட்டாங்க, மின்பாதி அவர்கள் அதை கடவுளாக ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு சூனியக்காரன் இருந்தான் சாமீரின், அவன் என்ன செஞ்சான், எல்லாம் தங்கம் வெள்ளியை கொடுங்க, என்னென்ன இருக்கோ. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட பேச போயிருக்காங்க, அது வரைக்கும் நாங்க ஒரு அல்லாஹ்ட்ட பேசக்கூடாதா? உடனே தங்கம் வெள்ளியை கொண்டு வந்து உருக்கி ஒரு அழகான ஒரு உருவத்தை செஞ்சுட்டான். செஞ்சு பின்னாடி துவாரத்திலிருந்து காத்து உள்ள போனா வாய் துவாரம் வழியா சத்தம் வர மாதிரி என்ன செஞ்சான், டெக்னிக்கா ஒரு விஷயத்த செஞ்சான் அந்த காலத்திலேயே. இப்ப நீங்க அல்லாஹ்ட்ட ஏதாவது கேட்கணுமா, கேளுங்க, இதுதான் நமக்கு கடவுள், இது சத்தம் போடும், இது பேசும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டான், மக்களை ஏமாத்தி ஒரு கன்றுக்குட்டி சிலையை கடவுளாக்கிட்டான். அதான் அல்லாஹ் வந்து சொல்றான், உனக்கு கஷ்டத்துல இருந்து வெளியே வர வச்சேன், உன்னை கொண்டுகிட்டு இருந்தா அவன்கிட்ட இருந்து காப்பாத்தினேன், கடல் பிளக்க வச்சேன். கடல் பிளக்கிறத பார்த்துருக்கீங்களா? நம்மளால பார்க்க முடியாது. கிராபிக்ஸ்ல சில யூடியூப்ல இன்னைக்கு வீடியோக்களை செஞ்சு போட்டிருக்காங்க, அதையாவது போய் பாருங்க, அது எப்படி பிளக்குது. அது பிளக்குது, அந்த கூட்டம் உள்ளே போகுது, ஃபிரௌனுடைய கூட்டம் அழியுது. வச்சு பாருங்க. அதை கிராபிக்ஸ்ல பார்க்கும்போதே நம்மளால ரொம்ப வியப்பான ஒரு விஷயமா, இப்படியெல்லாம் அல்லாஹ் அவர்களுக்காக செய்தானா? இதெல்லாம் தாண்டியும் அவர்களுக்கு அல்லாஹ்வுக்கு நம்பிக்கை எல்லாம் போயிருச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் 40 நாள் ஜஸ்ட் அல்லாஹ்ட்ட பேச அவங்களுடைய அந்த புக்கை வாங்க போனாங்க, இவங்க அதுக்குள்ள ஒரு சிலையை செஞ்சு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலையில இருந்ததால தான் அல்லாஹ் வந்து சொல்றான், இப்படி நீங்க இருக்காதீங்க, அல்லாஹ்வை வணங்குங்கள், தவக்கல் செய்யுங்கள், அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை கொள்ளுங்கள், ஷிர்க் செய்யாதீங்கன்னு சொல்றான். ஏன்னா அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய அநியாயத்தில் அதுவும் ஒன்று. ஆகவே நாம் இந்த வசனங்களிலிருந்து நாம் கற்றுக்கொண்டது என்ன, நமக்கு கொடுக்கப்பட்ட நியாமத்துகளை நாம் அன்றியும் மறக்கக்கூடாது. நம் உயிருள்ளவரை அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும், மனுஷர்களை போல ஆயிடக்கூடாது. நமக்கும் நிறைய கஷ்டங்கள் அல்லாஹ் வாழ்க்கையில கொடுத்திருப்பான், அதை நாம் நினைவு கூறி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அல்லாஹ் நமக்கு கொடுத்த அனைத்து நியாமத்துகளையும் நாம் எண்ண முடியாத அளவிற்கு நியாமத்துகளை கொடுத்திருக்கிறான். நாம் அதை எண்ணி எண்ணி அவனுக்கு நன்றி செலுத்தினாலும் அது போதாது. தினமும் அனுதினமும் அனைத்து நேரமும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.